அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பானவர்களே, புனித ஹஜ் கடமையை குறித்த எல்லா சட்டங்களையும் விளக்குவதற்கான இந்த தொடரில் இன்றைய தினம் ஹஜ் ஓர் கடமை என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா உமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன் என்று சொல்லுகிறான். பாதையால் சக்தி பெற்றவர்களுக்கு பைத்துல்லாவை ஹஜ் செய்வது அந்த மக்களுக்கான கடமை. யார் அதை மறுக்கிறார்களோ அல்லாஹ் உலகத்தாரை விட்டும் தேவையற்றவன் என்கிறது இந்த வசனம். இந்த வசனத்திலே இருந்து உடல் ஆரோக்கியம் பெற்றவர்கள், பொருளாதார வசதி பெற்றவர்கள், வாகன வசதி பெற்றவர்கள், இந்த மூன்று சக்தியும் பெற்றவர்கள் மீது ஹஜ் கடமையாகிவிடும். அன்பானவர்களே, ஹஜ் ஹிஜ்ரி 8வது ஆண்டு அல்லாஹுவால் மக்கா வெற்றிக்கு பிறகு ஃபர்லாக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற சபையில் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதப அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஹஜ் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சபையிலே இருந்த ஒரு நபி தோழர் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து கேட்டார்கள், இந்த ஆண்டா அல்லது ஒவ்வொரு ஆண்டுமா என்று கேட்டார்கள். அவ்வாறு கேட்பதற்கு காரணம், தொழுகை கடமை என்றீர்கள், ஒவ்வொரு நாளும் கடமை. நோன்பு புனித ரமதானில் கடமை என்றீர்கள், ஒவ்வொரு வருஷமும் கடமை. ஜகாத்து கடமை என்றீர்கள், ஆண்டுதோறும் கடமை. அந்த அடிப்படையில் ஹஜ் கடமை என்று சொன்னவுடன் ஆண்டுதோறும் இருக்குமோ என்கிற ஐயப்பாட்டில் அவர் கேட்டார், ஒவ்வொரு ஆண்டுமா என்று கேட்டார். அல் ஆமினா ஹாதா யா ரசூலல்லாஹ் அம்லில் அபத், அல்லாஹ்வின் தூதரே இந்த ஆண்டுக்கு மட்டுமா அல்லது எப்போதுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத் ஃபலா தஸ்ததிஊன், நான் ஆமான்னு சொல்லிட்டா அது கடமையாயிரும், உங்களுக்கு சக்தி இருக்காது என்று சொன்னார்கள். அப்படின்னா தேவையில்லாமல் இந்த கேள்வியை கிளப்பி ஆண்டுதோறுமா என்று கேட்க வேண்டாம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்த விஷயம். ஆக ஆயுளில் ஒரு முறை ஹஜ் கடமையானவர்களுக்கு ஹஜ் கடமையாகும். தங்களுடைய சுய தேவைகளெல்லாம் போக, அடிப்படை தேவைகளெல்லாம் போக, மக்கா வரை சென்று வருவதற்கு வாகன வசதி, உடல் ஆரோக்கியம், பொருளாதார வசதி இருக்கிற எல்லார் மீதும் ஹஜ் கடமையாகிவிடும். அன்பானவர்களே, அப்படி ஹஜ் கடமை என்பதை ஆயுளின் கடைசியிலே செய்வது என்று சில பேர் நினைத்து கொள்ளுகிறார்கள். அது அல்ல. அது இளமையிலேயே செய்தால் மிக நல்லது. உடல் ஆரோக்கியம் இருக்கிற போது செய்தால் நல்லது. முதுகு வலியும் மூட்டு வலியும் வந்ததற்கு பின்னால் இருக்கைகளில் அமர்ந்து செய்கிற அந்த இயலாத சூழ்நிலைகளை விட்டும் தப்பித்து கொள்ளுவதற்காக இயன்ற பொழுதே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹஜ் செய்ய வேண்டும். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ்ஜை நாடுகிறார்களோ, செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அதை விரைவாக செய்யட்டும் என்று சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு, அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மாத வலம் யஹுஜ் வ ஹுவ காதிர், சக்தி இருந்தும் ஹஜ் செய்யாமல் மரணித்து விடுபவன் அவன் யகூதியாகவோ நஸ்ரானியாகவோ மரணிக்கட்டும் என்பதற்கு அர்த்தம், அவன் முழுமையான ஈமான் கொண்ட முஸ்லிம் அல்ல, பரிபூரண முஸ்லிம் அல்ல என்பது அதற்கு பொருளாகும். ஹாஜத்துன் லாஹிரத்துன் அவ் சுல்தானுன் வாலிமுன் அவ் மர்துன் ஹாபிசுன், ஏதாவது தேவைகள் குறுக்கிட்டு ஹஜ் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். தள்ளி போடுகிற போது ஆட்சியாளர்கள் மூலம் ஹஜ் செய்ய முடியாமல் தடை ஏற்படுத்தப்படலாம், அல்லது வீழ்ந்து போகிற அளவுக்கு படுக்கையாக பெட்ரிட்டன் ஆளாக ஆகிவிடுவதற்கு வாய்ப்புண்டு. எனவே அவர்கள் காலத்தே சக்தி இருக்கிற போதே ஹஜ் செய்யட்டும் என்பதை விளக்குகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய இஸ்லாத்தின் பொற்கால நீதமிக்க அந்த ஆட்சியில்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லக்கத் ஹமம்து அன் அபஅத ரிஜாலன், நான் கொஞ்சம் மனிதர்களை அனுப்பி என்க இலஹாதிகள் அம்சார், முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இந்த ஊர்களுக்கெல்லாம் நான் ஆட்களை அனுப்பி, ஃபமன் வஜதூஹு தா சிஅத்தின் வலம் யஹுஜ், வசதி இருந்தும் யார் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஃபல்யதுரிபு அலைஹில் ஜிஸ்யா, அவர்களுக்கு ஜிஸ்யா வரி விதிக்க, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்படுகிற வரியை விதிக்க என் மனம் நாடுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தையிலிருந்து ஹஜ் எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான கடமை என்று தெரிகிறது. சில பேர் அது ஏதோ ஒரு பிரயாணம், செல்பவர்கள் செல்லலாம் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள். இல்லை, ஒருவேளை சக்தி இருந்தும் அவர் ஹஜ் செய்யாமல் வஃபாத் ஆகிவிட்டால் அவர் பெரும்பாவங்கள் செய்தவராக அவர் மரணிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஹஜ் செய்தால் நன்மை கிடைக்கும் என்பது வேறு. ஆனால் வசதியும் சக்தியும் இருந்தும் செய்யாவிட்டால் அவர் பெரும்பாவியாக கருதப்படுகிறார் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. எனவே ஹஜ் ஒரு புனித கடமை, இளமையிலேயே செய்ய வேண்டிய கடமை, இயன்றவரை விரைவாக செய்ய வேண்டிய கடமை. கட்டாயம் ஒருவேளை அதை செய்யாவிட்டால் பெரும்பாவியாக மாற வாய்ப்புண்டு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.